நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூலை மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதை நினைவுகூரும் ஆசீர்வாதமான நேரம். இதோ விடுதலை பயண நூலில் நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன் என்கிற உடன்படிக்கையினுடைய அடையாளத்தை உணர்ந்து கொண்டு ஆண்டவரை துதிப்போம். அன்று இஸ்ரேல் மக்கள் வீடுகளில் இந்த ஆட்டினுடைய இரத்தம் பூசப்பட்டு அவர்கள் விடுவிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை உணரும் இந்த வேளையில் பரிசுத்த இரத்தத்தினால் ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்பதை அறிந்த பிள்ளைகளாய் ஆண்டவரை துதிப்போம். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். இன்று திருப்பாடல் 116 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன் என்கிற பல்லவி வார்த்தைகளை நாமும் பாடி புகழ்ந்து ஆராதிக்க அழைக்கப்படுகிறோம். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து என்று சொல்லுகிற போது கடவுள் தன் இரத்தத்தை சிந்தி இந்த மனுக்குலத்தை மீட்டது போல நாமும் நம்முடைய இரத்தத்தை ஆண்டவருடைய மகிமைக்காக சிந்தவும் அவர் செய்த நன்மைகளால் நம்மை அணி செய்து கொள்ளவுமே நாம் ஆண்டவருடைய பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இதை உணர்ந்த பிள்ளைகளாக அவருடைய மீட்பு கிண்ணத்தை நம்முடைய இதய சிந்தனையில் உயர்த்தி அவரை ஆராதிப்போம். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது. ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன். ஆண்டவர் நம்மிடத்திலே கைமாறு கேட்பதெல்லாம் பணமாக அல்லது பொருளாக அல்ல, மாறாக நல்ல உள்ளமாக, விடுதலை கொடுக்கிற ஆற்றலாக, இதோ பாவத்தை விட்டு விலகி நிற்கிற பரிசுத்த கிருபையாக, இன்னும் அயலாருடைய அந்த துன்பத்திலே உங்களை இணைத்து கொள்கிற ஆற்றலாக நாம் விளங்க வேண்டுமென்று கடவுள் விரும்புகிறார். இந்த கடவுளுடைய காரியத்தை எல்லாம் அவருக்கு நாம் செய்கிற கைமாறாக நினைத்து
செயல்படுத்த மன்றாடி செபிப்போம். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது, நான் உண்மையாகவே உமது ஊழியன், என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். கடவுளுக்கு உகந்த விதத்தில் செயலாற்றுகிற பிள்ளைகளுக்கு கடவுள் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம், உலகம் சார்ந்த கட்டுகளிலிருந்து அவர்களை அவர் அவிழ்த்து விடுகிறார். அவர்களை எல்லா விதமான தீமைகளிலிருந்து விலக்கி பாதுகாக்கிறார். இந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாத கிருபையில் நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன என்கிற வார்த்தையின்படியாக நாங்கள் உம்முடைய குரலுக்கு செவிசாய்த்து ஒவ்வொரு நாளும் உமது பின்னே ஓடி வர எங்களுக்கு உதவியருளும். ஆமென். இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை